தினமும் அசராமல் 2 வேளை குளிப்பவர்களா நீங்கள்? அதுவும் இந்த குளிர் நேரத்தில்? அப்போ உடம்பில் ஏற்படும் மாற்றத்தை பாருங்க. உடல் குளிர்ச்சி அனுபவிக்கும் போது மீண்டும் குளிக்க வேண்டுமா என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. பொதுவாக உடல் குளிர்ந்த நிலையில் மீண்டும் குளிப்பது உடலில் சில மாற்றங்களை உண்டாக்கும். இதை உணர்ச்சி பூர்வமாக மற்றும் மருத்துவ ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். குளிர் சூழலிலேயே குளிப்பதால் உடல் வெப்பநிலை மேலும் குறையலாம். இது உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் இயல்பை பாதிக்கக்கூடும். இயல்பான இரத்த ஓட்டம் குறைவு. குளிர்ந்த நிலையில் குளிப்பதால் இரத்த ஓட்டம் மந்தமாக மாற வாய்ப்புள்ளது. இது பிணக்கங்களை அதிகரிக்கக்கூடும். குளிர்ச்சியில் மீண்டும் குளிப்பதால் நரம்புகள் தனித்து செயல்படாமல் செயல்திறன் குறையலாம். குறிப்பாக மூட்டு வலிகள் மற்றும் தசை நரம்பு பிரச்சனைகள் கொண்டவர்களுக்கு இது தொந்தரவாக இருக்கும். நோய் எதிர்ப்பு முறை பாதிப்பு. குளிர்ந்த உடலில் மீண்டும் குளிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி தற்காலிகமாக குறையக்கூடும். குளிர்ந்த சூழலில் உடல் குளிர்ந்த நிலையில் மீண்டும் குளிப்பது சில சமயங்களில் சரியானது அல்ல. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நீண்ட நேரமாக குளிர் சூழலில் வேலை செய்பவர்களுக்கு இது உகந்ததல்ல. ஆனால் உடல் முழுவதும் வெப்பம் அதிகரித்து அதிக கசிவுகள் ஏற்பட்டால் அல்லது உடல் சோர்வு இருந்தால் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம். குளிக்கும் பொழுது வெதுவெதுப்பான நீரை மட்டுமே பயன்படுத்துங்கள். உடலின் வெப்பநிலையை தற்செயலாக மாற்றாதீர்கள். குளிர்காலத்தில் குளிக்க உகந்த நேரம் காலை அல்லது மதியம். இரவின் போது தவிர்க்கவும். உடல் குளிர்ந்த நிலையில் மீண்டும் குளிப்பதை தவிர்ப்பது பாதுகாப்பானது. வெதுவெதுப்பான நீரில் மட்டுமே குளிக்க பரிந்துரை செய்யப்படுகிறது. உடல் வெப்பநிலையை தக்க வைத்துக் கொள்வது ஆரோக்கியத்திற்கு முக்கியம். குளிர்காலங்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உடல் நலத்தை பொறுத்து குளிப்பது சிறந்தது.